நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் இந்த காடை வளர்க்குறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம மாடி தோட்டத்தில் மந்த்லி அப்டேட் போடும்போது இந்த காடையோட வீடியோவும் காமிச்சிருந்தேன். நிறைய நண்பர்கள் காடை வளர்க்க ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆச்சு, காடை எப்படி இருக்குது, வளர்க்குறது ஈஸியாக இருக்கா, எப்படி இருக்குன்ற பற்றி ஒரு வீடியோ பதிவு பண்ணுன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது மாடி தோட்டத்தில் காடை வளர்க்குறது. டெய்லி நம்ம எப்படியும் மாடி தோட்டத்தில் இந்த செடிகளை பராமரிக்கிறதுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதில் டெய்லி காலையில் ஒரு 10 நிமிஷம், ஈவினிங் ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், நம்ம மாடி தோட்டத்தில் ஈஸியாக காடையும் வளர்க்கலாம். மக்கள் பார்த்திங்கன்னா இந்த லாக்டவுன்லாம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அதிகமாக மக்கள் கூடின இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்கறி கடைகள், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இறைச்சி கடைகள். அதில் தேவையான காய்கறிலாம் நமக்கு மாடி தோட்டத்திலே கிடச்சிருது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இறைச்சி நம்ம கிடைக்கிற கஷ்டம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முட்டை ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. முட்டை பார்த்தீங்கன்னா நம்ம கோழி முட்டையை விட இந்த காடை முட்டையில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறது அப்படின்றதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம மாடி தோட்டத்தில் கோழி வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா இட வசதி அதிகமாக தேவைப்படும். அதனால் இந்த காடை வளர்க்குறது ரொம்ப ஈஸி அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம காடை வளர்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். இந்த காடை கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலே வளர்த்துட்ருக்கேன். போன ஜனவரிலேருந்து வளர்த்துட்ருக்கேன். ஏன்னா நம்ம முதல் தடவை காடை வளர்க்க ஆரம்பித்ததால் சின்ன குஞ்சுலேருந்து வளர்க்குறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதால நம்ம என்ன பண்ணேன், ஏற்கனவே கறிக்கடைக்கு போகிற காடை இருக்கு இல்லைங்களா, அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய வளர்ந்த காடையை வாங்கிட்டு வளர்க்க ஆரம்பித்தேன். இனி நம்ம போக போக வேணால் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு சின்ன குஞ்சுலேருந்தே வளர்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ நிறைய நண்பர்கள் இந்த காடை எங்கே வாங்கினீங்களாம் கேட்டிருந்தீங்க. இந்த காடை பார்த்தீங்கன்னா நம்ம TFO ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அவங்க திருமுடி வாக்கத்தில் இருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து இந்த காடை குஞ்சுலாம் வாங்கியிருந்தேன். அவர்கிட்ட நிறைய விஷயம் ஃபோன் பண்ணி கேட்பேன். அவர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காடை வளர்க்குறத பற்றி சில தகவல்கள் நமக்கு கொடுப்பாரு. அதனால் அவர்கிட்ட வாங்கி தான் வளர்த்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 40 காடை வாங்கிட்டு வளர்த்துருக்கேன். இந்த காடை வளர்க்குறதுக்கு ரொம்ப குறைவான இடமே போதுமானது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 5 காடை வளர்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 4க்கு 2 ஸ்டாண்டு செஞ்சு வச்சுருக்கேன். இந்த 4க்கு 2 ஸ்டாண்டில் கிட்டத்தட்ட 40 காடைகள் இருக்குது. ஒரு 20 முட்டை கிடைக்குது. நம்ம வீட்டு தேவைக்கு போதுமானதாக இருக்குது. இதுக்கு தேவையான தீவனம் இப்போதைக்கு நான் பார்த்தீங்கன்னா வெளியில் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய காடை தீவனம் தான் வாங்கி போட்டுட்ருக்கேன். ஏன்னா இப்போ லாக்டவுன் இருக்கால, இதுமலே தீவனம் தயாரிக்கிறது தேவையான இடுபொருட்கள்லாம் வாங்குறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கிறதால இப்போதைக்கு வெளியிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா தீவனம் வாங்கி போட்டுட்ருக்கேன். காலையில் ஈவினிங் 2 வேளை பார்த்தீங்கன்னா நம்ம காடை தீவனம் கொடுத்துட்ருக்கேன். மதியம் டைம் கிடச்சதுன்னா நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய கீரைகள்லாம் கட் பண்ணி போடுறேன், நல்லாவே சாப்பிடுது. ஸோ இந்த கீரைகள், முட்டைக்கோசு, இந்த மாதிரி முட்டைக்கோசு இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி போட்டால் சாப்பிடுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த கேரட்லாம் துருவி போட்டால் சாப்பிடுது. நம்ம வீட்டில் ஏதாவது காய்கறி வேஸ்ட்டாக போச்சுன்னா அதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டால் கூட சாப்பிடுது. ஸோ முக்கியமாகவே பார்த்தீங்கன்னா இந்த காடை வளர்க்குறதுக்கு ஒரு முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை இங்கே பக்கத்தில் நமக்கு அவ்வளோவா கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் நாட்டுக்கோழி முட்டையை விட இந்த காடை முட்டையில் சத்துக்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இதில் நம்ம இந்த காடை முட்டையை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது அதில் நிறைய தகவல் தெரிஞ்சுட்டா, நீங்களும் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய நன்மைகள் இருக்குது காடை முட்டையில். அதுக்கப்புறம் தான் இந்த காடையை வாங்கி வளர்க்க முடிவு பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஒரு நாளைக்கு 20 முட்டை கொடுக்குது. கிட்டத்தட்ட நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 முட்டை ஒரு கோழி முட்டைக்கு சமம். அப்படி பார்த்தா நமக்கு ஒரு 5 கோழி முட்டை ஒரு நாளைக்கு கிடைக்குதுன்னு நம்ம நினச்சிக்கலாம். இதுக்கு தேவையான தீவனம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா 1500 ரூபா அந்த ரேஞ்சுக்கு கிடைக்குது. ஒரு நாளைக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த 40 காடையிலேருந்து 20 முட்டை கிடைக்குது. அப்படி அந்த 20 முட்டை பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 600 முட்டை நமக்கு ஆவரேஜாக கிடைக்குது. இதே முட்டை பார்த்தீங்கன்னா நம்ம போய் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு முட்டை 6 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. அப்படி பார்த்தா நமக்கு இது கண்டிப்பாக மாடி தோட்டத்தில் அந்த காடை வளர்க்குறது ஒரு மிகப்பெரிய ஒரு லாபம் தான். இதை பார்த்தீங்கன்னா பிஸ்னஸாக பண்ணுறவங்க கூட பண்ணலாம். நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் வளர்த்துட்டு இருக்கோம். காடை வளர்க்குறதுக்கு நிறைய இடம் தேவையில்லை, ரொம்ப ஒரு சின்ன மாடி இருந்தால் கூட போதும். அதில் ஈஸியாக நிறைய காடைகளை வளர்க்க முடியும். இந்த காடை வளர்க்குறதுல நிறைய நோய் தாக்குதல் பிரச்சனை எதுவும் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம பொதுவாக இந்த வெயில் காலங்களில் பறவை காய்ச்சல் மாதிரிலாம் வரும். அதெல்லாம் தாங்கி இந்த மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஹீட்டில் நம்ம இந்த காடை வளருதா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் இந்த சம்மர் வரைக்கும் வெயிட் பண்ணேன். ஓரளவுக்கு நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம கிரீன் ஷெட் போட்டிருக்கிறதால வெயிலோட தாக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால ஈஸியாக நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்க முடியுது. ஓப்பன் டெரஸாக இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வெயில் நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காடையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜஸ்ட் இந்த ப்ரீத்திங் பண்ணுறதுலாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சப்போஸ் ஏதாவது ஸ்ப்ரே சிஸ்டம் ஏதாவது போட்டு வச்சோம்னா கொஞ்சம் அந்த ஹீட்டை கம்மி பண்ணி நம்ம காடை வளர்க்க ஆரம்பிக்கலாம். இது தேவையான கூண்டு நானே தயாரிச்சிருக்கேன். ABS பைப் பயன்படுத்தி ஏற்கனவே ஒரு கூண்டு தயாரித்த வீடியோ நம்ம சேனலில் பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்று அடிஷ்னலாக ஒரு கூண்டு தான் தயாரிச்சிருக்கேன். இந்த கூண்டு எதுக்காக பார்த்தீங்கன்னா இது முன்னாடி நம்ம தீவனம் போட்டு வைக்கிற இந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்துக்கு எலி பெருச்சாலி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த தீவனத்தெல்லாம் சாப்பிட்டு போயிடுது. அது மட்டும் இல்லாமல் காடையோட சண்டை போட்டு காடையும் காயப்படுத்துறது. அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சின்ன வேலி மாதிரி போட்டிருக்கேன். ஸோ நம்ம இதை எடுத்துகிட்டு நம்ம காடைக்கு தேவையான தீவனம்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம நைட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த தீவனத்தை சாப்பிட்றதுக்காக தான் பெருச்சாலி வருது. நம்ம இந்த தீவனத்தை நம்ம மூடி வச்சிட்டோம்னா பெருச்சாலியும் உள்ளே போக முடியாது, நம்ம காடைகளுக்கும் எந்த வித பாதிப்பும் இருக்காது. அதுக்காக இந்த ஸ்டாண்டு மாடிஃபை பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாண்டு பண்ண வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் தனியாக ஒரு பதிவு பண்ணுறேன். தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக் பண்ணியிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம கேன் மட்டும் க்ளீன் பண்ணால் போதும். கிட்டத்தட்ட அது எல்லாமே தண்ணி ஆட்டோமேட்டிக்காக போயிட்டுருக்கும் நெபிள் வழியாக. அதுக்கப்புறம் இதுக்கு தீவனம் மட்டும் நம்ம டெய்லி போட வேண்டியிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கழிவுகளை நம்ம டெய்லி வெளியேற்ற வேண்டியிருக்கு. ஸோ இந்த காடை
தீவனம் போடுறதுக்கும் இது கழிவுகளை வெளியேற்றுறதுக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஆட்டோமேட்டிக் பண்ணுறதுக்கு நான் ஏதாவது ஆலோசனை பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ பதிவு பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மாடி தோட்டத்தில் டெரஸ் கார்டனிங் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காடையும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இது வரைக்கும் நம்ம மாடி தோட்டத்தில் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மட்டும்தான் வளர்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக நம்ம வீட்டு தேவைக்காக முட்டையும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வாங்குறது கிடையாது, வீட்டிலேயே வந்து நம்ம வளர்த்துக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம போடுற தீவனத்தை விட அதிகமான அளவுக்கு தான் நம்ம முட்டை கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த காடை கழிவுகளை நம்ம தோட்டத்துக்கு எருவாகவும் பயன்படுத்தலாம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரத்தன்மை அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை உடனே பயன்படுத்த முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இதை மக்க வச்சு தான் பயன்படுத்தணும். இதை வந்து ட்ரையல் பார்த்துட்ருக்கேன். கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இந்த எருவை எப்படி நம்ம மக்க வச்சு நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்ற வீடியோ பதிவு பண்ணுறேன். இந்த காடை வளர்க்குறதுல எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் மட்டும் நான் பதிவு பண்ணியிருக்கேன். நான் இன்னும் இதில் எக்ஸ்பர்ட் ஆகலை, ஏன்னா இப்போ தான் ஒரு 6 மாதமாக காடை வளர்த்துட்ருக்கேன். நிறைய நண்பர்கள் இந்த காடை என்னாச்சு, அது எப்படி போயிட்டுருக்குன்னு கொஞ்சம் ஒரு வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்ததால் இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.